ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அய்யனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, இவங்க நிலாவும் சோழனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹனிமூன் போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க இவர் பாண்டியன்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பார். பாண்டியன் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவார். அதுக்கப்புறம் சீரியலை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுதான் கண்டினியூ ஆகும். இவங்க காலையில் எல்லாருமே நேற்றுக்கு நான் கதை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வானதி மெடிக்கல் ஷாப் செரிமனி ஓப்பனிங் பண்ணிவிட்டு ஈவினிங் ஹனிமூனுக்கு கிளம்புற மாதிரி தான் கதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா காலையில் செலிப்ரேஷனுக்கு அங்கே வானதிக்கு கடை திறக்கிற விழாக்கு போகணும் அப்படின்றதுனால எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. சோழன் சட்டை நல்லாவே போட்டுன்னு வரல. அதுக்கு நிலா என்ன சொல்கிறாங்க, சட்டை நல்லாவே இல்லை சோழன், மாற்றிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன நிலா, சும்மா வேணா கடை தானே திறக்க போகிறா, இதுக்கு எதுக்கு புது சட்டைலாம் போட்டுட்டு போகணுமா என்ன அப்படின்ற மாதிரி தான் அவங்க சோழன் சொல்லுவார். ஆமாம் சோழன், ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே சேரனும் நிலா சொல்லுது இல்லைடா போய் மாற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவளே மிரட்டுறா, நீ வேற ஏன்னா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வருவார். இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா இருக்குது வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் நைட்டு நான் ஊருக்கு போகிறேண்ணா அப்படின்ற மாதிரி சோழன் சேரன்கிட்ட சொல்லுவார். போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு ஹனிமூன் போகிறோண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னவார். உடனே பல்லவன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா அப்படின்ற மாதிரி தான் சோழனுக்கு சொல்லுவார். உடனே நிலா என்ன யோசிப்பாங்கன்னா, பேசாத நம்ம எல்லாருமே 4 பேரும் கிளம்பி போகலாமா அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு இவர் நிலா நம்ம போகிறது ஹனிமூன் ட்ரிப்பு, ஃபேமிலி ட்ரிப் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. சோழன் சொல்லுவார். உடனே அதுக்கு இல்லைங்க, இப்போ எல்லோரும் இப்போ நம்ம 2 பேர் மட்டும் போய் என்ன பண்ண போகிறோம், எதுவுமே பேசவே மாட்டேங்க, அமைதியாக வருவீங்க, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஜாலியாக விளையாடலாம், சாப்பிட்லாம், காரை எங்கன்னா நிப்பாட்டிட்டு எங்கன்னா அழகாக ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்லாம், கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தான் நிலா சொல்லுவாங்க. ஓகே அண்ணி அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் சொல்லுவார். சேரன் எதுவுமே பதில் சொல்லவே மாட்டார். எப்படி வர்றது அப்படின்ற மாதிரி தான் முழிச்சிக்கிட்டே நிற்பார். உடனே சரி இப்போ டைம் ஆகுது, வானதி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தலாம், அதுக்கப்புறம் ஈவினிங் பேசிக்கலாம், இங்கே இல்லை டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவார். உடனே இதை இருங்க நான் போய் பேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளார போவாங்க. உடனே சோழன் சேரன்கிட்ட சொல்லுவார், ஆனால் அவள் கூப்பிடுவா, தயவுசெய்து நீ வராத அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஏன்டா ஹனிமூன் போகிறன்னும் போது எப்படிடா வருவாங்க, அவள் நிலா கூப்பிட்டாலும் நாங்கள் வரமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் சேரன் சொல்லுவார். சரி சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் அங்கே கிளம்பி போகும்போது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகலாண்ணா அப்படின்ற மாதிரி நிலா சொன்னதுக்கு, நானும் அதான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நேராக ஒரு கிஃப்ட்டு ஒன்று வாங்கிட்டு எல்லாருமே நடேசன், சேரன், பல்லவன், நிலா, சோழன் எல்லாருமே மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு இறங்குவாங்க. இவங்க வருவாங்கன்றது பாண்டியன் வானதிக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் வானதியும் கேட்பாங்க, அவங்களாம் உங்கள் வீட்டிலேருந்து வரமாட்டாங்க, ஆனால் இதே நிலா ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குதுன்னா எல்லோரும் ஒன்றா போய் நின்றுடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ கூட அவர் வருவார் அப்படின்றது சொல்ல மாட்டார். இவங்கெல்லாம் போய் நின்னவுடனே இவங்கெல்லாம் வருவாங்கன்னு நான் கேட்டதுக்கு நீ எதுவுமே சொல்லவே இல்லை, அதான் சர்ப்ரைஸ், எல்லாத்தையும் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிவிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் சொல்லுவார். எனக்கு ரொம்ப இப்போ தான் பாண்டி நான் உன்னை லவ் பண்ணவே ஆரம்பிக்கிறேன், எனக்கு நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது எனக்கு அப்படின்னு. இப்போ அதெல்லாம் அப்புறமேட்டு நம்ம லவ் பண்ணிக்கலாம், இப்போ வந்துக்கிறவங்கள கவுனி அப்படின்ற மாதிரி தான் அவங்க பாண்டியன் சொல்லுவார். அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடேசன் கேட்பார், என்னம்மா உங்கள் அப்பா அம்மா வரலையே அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே அவங்க அடுத்த செகண்டு ஆட்டோவில் எல்லாருமே இறங்குவாங்க. அதை வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே நடேசன் தான் சொல்லுவார், என்னப்பா இவ்வளோ லேட்டு, உன் பொண்ணு கடை திறக்கிறதுக்கு நீ தான் இல்லை முன்னாடியே நிற்கணும், நீ என்ன இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நைட்டெல்லாம் இங்கே வேலையை முடிச்சுட்டு போனதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதில் கிளம்பி வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி தான் நடேசன் கேட்பார். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரிப்பன் கட் பண்ண சொல்லுவாங்க. வானதி போகிறேன்னு சொல்லும்போது பாண்டியன் என்ன சொல்லுவார், உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வச்சு கட் பண்ணுடி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அம்மா அப்பா நீங்கள் வாங்க, நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்களா அப்படின்னு, சரி வாயா வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா வானதி அப்பாவை கூட்டிகிட்டு அவங்க 2 பேருமே தான் ரிப்பன் கட் பண்ணிவிட்டு உள்ளார வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டீ, சமோசா, ஸ்வீட்டு, லட்டு எல்லாமே கொடுத்து விடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு சரிப்பா நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஒருத்தராக கிளம்பி அங்கே வருவாங்க. எல்லாருமே இப்போ தான் வந்தீங்க, அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்களே அப்படின்னு, எல்லாருக்கும் வேலை இருக்குது இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லுவார். அதான் பாண்டியன் இருக்கிறான்ல, எது இருந்தாலும் பார்த்துக்க போகிறான், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி சரி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி நேராக
நிலாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் மறுபடியும் சோழன் தான் சொல்லுவார், அண்ணா நிலா வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஒன்றா போனால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாள், கண்டிப்பாக வராத அண்ணா, ஹனிமூன் ட்ரிப்பு போகிறேன், ஃபேமிலி ட்ரிப்பு போகல அப்படின்ற மாதிரி திரும்பவும் சோழன் வந்து சேரன்கிட்ட சொல்லுவார். உடனே பல்லவன் வந்து என்ன கூப்பிட்டாலும் நான் வந்துடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, அண்ணா பாருண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சேரன்கிட்ட சொல்லுவார். பெண்ணு என்னடா அவன் சின்ன பையன்டா, அவன் வரமாட்டான்டா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, நிலா கூப்பிட்டாலும் நாங்கள் வரலடா, எங்களுக்கும் ஒரு இதுவும் இருக்குது இல்லைடா, நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் மட்டும்தான்டா போவீங்க அப்படின்ற. இல்லை எனக்கு நிலா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு 2 வாட்டி பாவமாக கேட்டானா நீ என்ன பண்ணுவ தெரியுமா, ஒத்துக்குவ, எனக்கு வந்து உன்னை நான் நம்ப மாட்டேன், எனக்கு நீ சத்தியம் பண்ணணும். ஏன்டா இதுக்கு போய் யாருன்னா சத்தியம் பண்ணுவாங்களா, நான் கண்டிப்பாக வரமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் சேரன் வந்து சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சத்தியம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். அவரும் சத்தியம் பண்ணுவார், கண்டிப்பாக வரமாட்டேன்டா அப்பா விட்றா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து நைட்டு எல்லாருமே பேக்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்கும்போது உடனே நிலா தான் சொல்லுவாங்க, என்ன நீங்களாம் இன்னும் பேக் எடுத்து வைக்கலையா, நான் தான் காலையிலே சொன்னேன் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே முழிப்பாங்க. இல்லை அவங்கெல்லாம் வரலையா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குதானே, இல்லை நம்ம இன்னொரு நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு உடனே சேரணும், ஆமாம்ப்பா வேலை இருக்குதுப்பா, அதனால் இன்னொரு நாளைக்கு போகலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்களாம் வந்தால் தான் நான் போவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க நிலா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே வந்து கிளம்பி ஒன்றா போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே காரில் போகும்போது இவர் சோழன் வந்து உம்முனே வருவார், ஹனிமூன் ட்ரிப்பு கூட்டின்னு போகிறாளா இல்லை ஃபேமிலி ட்ரிப்பு கூட்டின்னு போகிறாளா, இவளுக்கு எப்போ பார்த்தாலும் இதே தான், என் வாழ்க்கையில் விளையாடுறதே இவளுக்கு ஒரு வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து நிலாவை திட்டிகிட்டே வருவார். நிலாவுக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியாத அமைதியாக வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க, என்ன உம்முன்னு வரீங்களா, ஒன்றும் இல்லை சிரிச்சுன்னு தான் வரேன், ஜாலியாக இருக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அவர் கடுப்பில் வராருன்றது நிலாவுக்கு தெரிஞ்சு அவங்க மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் பாண்டியன் எல்லாமே கிளம்பி எல்லாருமே வண்டியில் பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாருமே வந்துட்டுருப்பாங்க. இவர் வந்து சோழன் வந்து யாருக்குன்னா எதனா சாப்பிட்றதுனா சொல்லுங்கள், வண்டி நிறுத்துகிறேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஆமாம் நல்லா ஒரு ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்க, எனக்கும் தான் ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. எல்லோரும் இப்போ தானே சாப்பிட்டு வந்தீங்க, அதுக்குள்ளே என்ன மறுபடியும் சாப்பிட்டு போகலாமே ஜாலியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி ஆனால் எனக்கும் பசிக்குதுண்ணா அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் வந்து சொல்லுவார். ஆமாம் எப்போ பார்த்தாலும் தின்னுங்கன்னே இருடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் ஹோட்டலில் இறங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பை வந்து கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து வானதியை காமிப்பாங்க. வானதி வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து திங்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. பாண்டியனுக்கு தான் கால் பண்ணுவாங்க, எங்கே இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை நான் ட்ரிப்பு போயின்னு இருக்கிறேன், ஃபேமிலி ட்ரிப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அண்ட் இப்போ தான் வந்து கடையை திறந்துருக்குறேன், அதுக்குள்ளே கடையை மூடிட்டு வருவியா, பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டேன்னா நீ பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். அதுவும் கரெக்ட் தான் பாண்டி, சரி நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கார்த்திகா தான் வந்து சேரனுக்கு கால் பண்ணுற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. எங்கே மாமா இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. இல்லைப்பா இந்த மாதிரி வெளியில் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு விஷயம் பேசணும், அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், இல்லைன்னா வச்சுருங்க, நான் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கால் பண்ணிக்கிறேன்னு. இல்லைப்பா எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நீ சொல்லுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ஃபோனை வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து இவங்க சேரனும் கார்த்திகாவும் ஒன்றா சேருவாங்களா, இல்லை சந்தாவுக்கு வாழ்க்கை கொடுப்பாரா சேரன், இதுக்கப்புறம் கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.